இங்க இருந்து வரியின வந்து தெரியாது சோடி சோடியா கிளம்பி வர்றது மண்ணுக்கா புதையல்கின்ற இல்ல அண்ணன் இதுக்குள்ள இந்த ஒரு ஆளுண்ட வீடு தேடி வந்தனாலே நான் கொஞ்சம் பிடிக்க கஷ்டமா இருக்கு. ஃபோனில் நம்பர் வச்சிருந்தா நம்பரும் வாங்கினேக்க விழுந்து இதாண்டு ஃபோனும் தண்ணிக்கு எனர்ஜி போச்சுது. அதான் சொல்லுவீங்களா தம்பி 24 வருஷமா இங்க இருக்கிறேன். எனக்கு தெரியாத ஆக்கலன்னு இருக்காது. நேற்று ஓடின பொட்டையில இருந்து நேற்று யாருக்கு புள்ள பிறந்த வரைக்கும் நான் சொல்லுவேன். சரி சொல்லு. என்ன பேர் ஆளுங்க ஒருக்கா வந்து கண்ட இடத்த கண்டதான். மற்றபடி எனக்கு ஆளுடைய பேர்கள் ஒன்றும் ஞாபகம் இல்லை. தம்பி ஆளை சொல்லணும்டா. இந்த பேர்கள் குறியல் ஊர்கள் ஏதாவது நடுத்துண்டுகள் அண்ணன் எனக்கு ஆளுடைய மூஞ்சையும் அவற்ற வீடும் தான் ஞாபகம் இருக்கு. இந்த ஊர்ல ஒருக்கா வந்துட்டு போனான். சரி அந்த வீடு இருக்கிற அந்த குறிப்பா சொல்லு. வீட்டுல இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல ஒரு சவுக்கு மரங்கள் கொஞ்சம் சவுக்கண்டா அந்த பச்சை மெல்லிய நூல் மேரியில பிரவுன் கலர் மரம் வளரும். 23 வருஷம் மணற்கால இருக்கிறேன். எனக்கு சவுக்கு தெரியா நீ மெல்லிய நூலாண்டு இழுக்கிற. டேய் சவுக்கு ஒரு அடையாளம் இல்ல. சவுக்கண்டா இந்த ஊர் ஃபுல்லா சவுக்கு நிக்குது. அது அப்படி இல்ல. இந்த சவுக்கு அவ்வளவு கட்டையாம இருக்காது, அவ்வளவு உயரமாவும் இருக்காது. இல வந்து பிரவுனாவும் இருக்காது, பச்சையாவும் இருக்காது. அப்படி அது அந்த சவுக்கு பக்கத்துல அந்த வீடு. அதை விட்டுறா. இந்த ஊர் ஃபுல்லா சவுக்கு தானே. சவுக்கு பக்கலா வீடு கிடக்கு. வேற அடையாளம் சொல்லு. வேற அவட்ட வீடு இருக்கല്ലോ. வீட்டை இருந்து கொஞ்சம் தள்ளி போனா நிறைய மணல் கும்பம் மேல மேலையா கிடக்குமா. மணலோ வெள்ள மணல் மணல் காடுல மணல் கிடக்கு சவுக்கு கிடக்கு. இதெல்லாம் ஒரு அடையாளம். வேற என்ன? வேற அந்த அவற்ற வீட்டுல இருந்து அங்கால ஒரு 200 மீட்டர் தள்ளி போனா கடல். பெருங்கடல் அலை அடிச்சு கொண்டே இருக்கு. கடல்ல அலை அடிக்காம குழியே அடிக்கும். பந்தினோட பேரூர் தெரியாது. வெள்ள மணல் சவுக்கு கடல் மணக்காடு இது இல்லாம வேற என்ன அடையாளம்? தம்பி நீ ஊருக்கு புதுசு. மணல் காடுல மணல் சவுக்கு கடல் இல்லாம வேற என்ன இதெல்லாம் ஒரு அடையாளமோ? உங்களுக்கு தெரியுமாண்டா தெரியுமான்னு சொல்லு, தெரியாதா தெரியாதுன்னு சொல்லு. சும்மா வெளியிடத்துல இருந்து வந்தவன குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி உங்களோட இதுகளை காட்டாங்க உங்களுக்கு. நான் போய் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறேன். சவுக்கம் காட்டுக்க தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ தேடு நீ இந்த சவுக்கு ஃபுல்லா தேடு. நீ வீட்டை போனா தானே நானே மனுஷிட்ட சூடா மீன் வேண்டி பொறிக்க கொடுத்தா நான் 2 போச்சு கவலையில இருக்கிறேன். அவர் சவுக்கு அடையாளம் சொல்லுவார். சவுக்கு இணக்கலாம். வணக்கம் வணக்கம். என்ன வணக்கம் எல்லாம் பாத்துக்கொண்டா நின்று அவனை மாதிரி என்ன நினைக்காங்க. சரி நானும் ஒரு வீட்டை தான் தேடி வந்தேன். சொல்லலாம் கொஞ்சம். என்னடா இந்த வீட்டை வந்து பேரும் எனக்கு தெரியாது. முன்னுக்கு கருவாடு காய போட்டுருக்கும். மற்றது வீட்டுக்கு பக்கத்துல இந்த வள்ளங்கள் போட்டு நிற்கும். மற்றது வந்து வீட்டுக்கு முன்னால வலையல் சுத்தி சுத்தி கிடாக்கு. டேய் அவன் என்றாலும் சவுக்கு மணலோட நிப்பாட்டிட்டான். இந்த மணல் காட்டுல ஒவ்வொரு வீட்டிலையும் வள்ளம் நிற்கும். கருவாடு காய போட்டு கிடக்கும். விலை கிடக்கு. அதுதான் இங்கத்தான் சிறப்பு. பாரியல் அட்ரஸ் போடுங்கூடா. அட்ரஸ் கேட்கிறேன். அட்ரஸ் என்னட்ட அட்ரஸ் கேட்டாலும் நிலை உங்களுக்கு தெரியும் தானே. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னண்டா நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வாரோம். அந்த இடத்துல விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு பொம்பளை வந்து பார்த்துனாங்க மணக்காட்டுக்கு. ஊர்தரம் பிள்ளைகளும் இஞ்சி வெடியனுக்கு பிடிச்சு போச்சு. அவன் அவளைத்தான் கட்டுவேன் 3 காலில் நிக்கிறான். 3 கால் ஒற்றை காலன்னு சொல்லுவாங்க. அது 2 கால் 1 கால் உள்ள கிடக்கு. நந்தினி காலா. சரி தந்துடும். அப்ப என்னண்டா அந்த பிள்ளைய பற்றி கொஞ்சம் விசாரிப்போம். ஊருக்குள்ள என்ன சொல்றாங்க, நம்பி பெண் எடுக்கலாமோ இந்த ஊர்ல? தம்பி மணல் காடு எல்லாம் சொக்க தங்கங்கள். நீங்க பேரை சொல்லுங்க. பிள்ளை என் பேர் மாலதி. மாலதியோ? 4-5 மாலதி என்று இருக்குது. எந்த மாலதி? அது நீங்கள் அந்த பிள்ளை போயேக்க மாலதி என்று கூப்பிடுங்க. திரும்பி பார்க்கும். அப்ப கண்டுபிடிக்கலாம். என்னண்டு மாலதி திரும்பி பார்க்கணும். இது என்ன கதை? எல்லா பேரும் திரும்பி பார்க்க. சரி அதை விடுங்க. பிள்ளை பிடிச்சு போச்சல்லோ. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த குடும்பத்தை பத்தி விசாரிப்போம். ஏதாவது காதல் கீதல் அப்படி எது இருந்துருக்க வாய்ப்பு இருக்கிற 4 மாலதியும் நல்ல பிள்ளை. ஒருவருக்கும் காதல் கீதல் ஒரு சிக்கல் இல்லாத பிள்ளை. அடுத்த கட்டமா சீதனங்கள் அதுகளை பற்றி கதைப்பம் வந்து பார்த்து ஒரு சிக்கலும் இல்ல. அப்ப நோமேல என்ன மாதிரி போகுது சீதனங்கள்? இஞ்சி எல்லாம் திறமா போகுது தம்பி. 1/2 ஹெக்டர் மண், 3 கூட சூட, மொத்தத்தில இரவுல படுக்கிறதுக்கு வேலை, தள்ளி விளையாட வள்ளம், குளிக்கிறது கடல். இதை தவிர வேற என்ன வேணும்? சீதனம் வீட்டு மொத்தத்துல வேலையிலே வச்சுனாங்க. அதெல்லாம் ஆத்தலா கிடக்கும். சரியோ மண் சாகரிகள் இங்க மண்ணே கொட்டி கிடக்கு. இதை விட வேற என்ன சீதனம் மாப்பிள்ளைக்கு வேணும்? சரி அதையாவது விடுங்க. கேப்பன் தான் கொஞ்சம் ஆள் பிள்ளையாம். அதை வச்சு 5% உதவாதான். பக்கத்து வீட்டு சேராதாவோட அப்பப்ப மினக்கிறாருன்னு ஒரு கதை கொண்டு வந்தது. அதான் பெடியன் பயப்படுறான் போற இடங்கள்ல நாளைக்கு. எனக்கு கேப்பன் எனக்கு தான் கொஞ்சம் ஜலவாதன் ஆரை செய்ய போற? மாலதியை செய்ய போறியோ? மாலதி இந்த தேப்பனை செய்ய போறியோ? அப்புறம் என்ன தேப்பன் கதை? அப்படியே 4-5 பக்கங்களால விசாரிச்சோம்.
என்னன்னு கேட்டா சாரதான்ற புருஷன் இருக்கல்ல அவன் இங்கால பூமணி ஒருத்திய வச்சுக்க பூமணின்ற தங்கச்சியார வச்சிருக்கான் தான் இந்த கதையை எங்களுக்கு நீங்கள் மாலதியை பார்க்க வந்து ஊர்ல இருக்கிற முழு கதையை மறைஞ்சு இந்த பொம்பளை படிக்கிற கதை தான் காய்ச்சி இருக்கு மாலதியில பெண் நான் அப்படியே அது என்னண்டா எந்த ஊர்ல தான் இல்ல பொம்பளை படிக்கிறேன் நானும் தான் அப்பா பங்காளையா யாழ்ப்பாணத்துல மாமாவோ ஓமா நட நட தம்பி வா இவருக்கு நீங்க நான் புரோக்கர் நான் நிறுத்தி விட்டேன் நான் தம்பி நான் சும்மா பகடிக்கு சொன்னேன் சரியோ இஞ்சத்தே இருக்கிற பொம்பளை புள்ளி எல்லாம் தருவோம் நீங்கள் கேட்டதை விட சீதனம் டபுள் மடங்கா தருவோம் இந்த சூட வேலையெல்லாம் பெம்பல் அடிச்சு பாத்துறேன் சரியோ நம்பி செய்யலாம் நல்ல புள்ளிகள் கட்டி கொடுங்க ரத்தனா மண்ணை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போறேனப்பா ஒன்றுக்கும் யோசிக்காத மண்ணின் மகிமை விளங்கின யாழ்ப்பாணத்து புள்ளிகளை கட்டி கொடுக்கத்தான் மச்சான் நான் சொல்றேங்க அண்டை மாதிரி பிள்ளை விடக்கூடாது இந்த சந்தியில போலீஸ் நிப்பா சரியோ இவன் நிக்கிற டைம் இந்த ரூட்டு காலை கிளியா பண்ணி தூக்கினவன்டா ஒரு லோட்டையும் கொண்டு போகலாம் அப்படி அப்ப இதுல போலீஸ் மேட்ச் நிக்கிற போலீஸ நாங்க சரி கவனிக்க தேவையில்லை இவன் 7:30 இந்த இடத்துக்கு மாறுவான் இந்த மாறுற டைம்ல இதுக்கால டிப்பரா வணக்கம் மக்களே அமேசான் காட்டு ஒழுங்குகளால் விட்டு this is the very rare piece of the country of the fruit of the Amazon காடு. Hey, this is the Amazon people. Hi, how are you? என்ன ஐயா யூ இங்க என்ன அமேசான் Tamil. Oh, I am background. மீண்டும் வந்து விட்டார் background டிஸ்கவர். சொல்லுங்க நீங்க வந்து அமேசான் காட்டுல அமேசான் காடு இல்லையா ஐயா இது மணல் காடு மணல் காடு people. மணல் காடு people. I am very thirsty and I am very hungry. Can I take a பூச்சி again here? பூச்சியோ பசிக்கிற மாதிரி இருக்கு ஐயா இங்க நாங்க பூச்சி இறந்த புழுவெல்லாம் தின்றேல இங்க என்ன கீரை மீன் கிடக்குது நல்ல சூடா கிடக்குது பொரிச்சு தரம் சாப்பிடுங்க வாட் இஸ் கீரை வாட் இஸ் சூடை ஐயா fish ஓ அதுதான் ஓகே I want to drink a little alcohol old monk you here old monk இல்ல மூளை கடிச்சாங்க கிடக்கு what is மூளை கடிச்சானா கசிப்பு is it nice எங்கட ஊர்ல இல்ல ஆனா எடுத்துறலாம் ஓகே என்னண்டு very good என்னண்டு மாறி வந்து நெஞ்சால அமேசான் காட்டுக்குள்ள போனது போய் அமெரிக்காவில இருந்து அப்படியே ஹெலிகாப்டர்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படியே அமேசான் காட்டுக்குள்ள போய் திசை தெரியாம அப்படியே போய் ஆப்கானிஸ்தான் போய் ஆப்பிரிக்கா போய் அப்படியே வந்து ஸ்ரீலங்கா ஐயா இல்ல சரி ஐயா ட்ரம்ப் என்னவா அவனோட அங்க இருக்கலாம தான் எப்படா தப்பிச்சு போட்டு காடு காடா தெரியும் முற்கால போவான் நாட்டை நாசமாக்குறான் அது அஞ்சாலி பக்கம் வந்து ஐயா வேண்டாம் நீங்க அவன் நாசமாக்கினாலும் பரவாயில்ல அமெரிக்காவுக்கு போங்க இஞ்சி ஆகலும் மோசம் ஒரு நாள்ல ஓடுவீங்க ஒரு நாள் நீங்க இங்க இருந்து பாருவா ஒரு நாள் ரவுகர மாதிரி எடுக்க வேண்டாம் ஐயா இந்த மனுஷன் கூட சேனல் பாக்குறவங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா வீட்டை வந்து ஐ லைக் தமிழ் லேடிஸ் எஸ் அந்த விளையாட்டுக்கு எல்லாம் விடம் இல்ல ஐயா ஒரு இடத்துக்கு அமெரிக்கா நான் கூலியா வாரேன் என்ன கூட்டிக்கணும் போன முறை ஐயா நாங்க வந்து டிவியில சேனல் செய்யறோம் ஏஜென்சி வேலை இல்ல பியர் கிரில்ஸ் இந்த பெரிய ஃபேமஸான பியர் கிரில்ஸ் நீ வந்து ஏஜென்சி வேலை பாக்குற தமிழ் ஆட்கள் சரியில்லை போன முறை 1 crore my pocket money உங்களோட பாக்கெட் மணி and I want to know some details about this Manakadu. Can you please explain about this village? மணல் காடு ஐயா மணல் சவுக்கு இயேசு கிறிஸ்து புறக்கேக்கல மூவிராசாக்கள் 3 kings. அவியல் வந்த ஐயா இயேசுவுக்கு இங்கதான் சவுக்கு வெட்டி கொண்டு போனது really உண்மை ஐயா you are lying liar உண்மை ஐயா ஐயா இங்க ரஷ்யா கனடா வத்திக்கான் அமெரிக்கா எல்லாத்துக்குமே கப்பல்ல சவுக்கு அனுப்புற நாங்களான ஐயா oh my god the Kasura tree from Manakadu ஐயா மாலதீவுக்கு மண் அனுப்புறோம் ஐயா டன் கணக்கில white sand டைட்டானிக் கப்பல் கட்டி போட்டு எங்கட கடக்கிறேன் ரக்கி முதல் எடுத்தது the DiCaprio movie Titanic movie James Cameron இங்க இருந்தா எங்க இங்க இருந்தா ஆக்சுவலா that is Pacific ஐயா ஒரு பசிபிக் இல்லையா அங்க வாங்க காட்டுறேன் மிச்சாலி வாங்க ஐயா காட்டுறேன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க காட்டினா தான் நம்புவீங்க நீங்க எல்லாம் மங்கள புழுகுறாண்டா நெச்சோன்றீங்களே ஐயா என்ன கேட்டா ஐயா I tell you something you are lying man ஐயோ ஒரு லையும் இல்லையே ஒரு லையும் இல்லைங்க வாங்க உங்கள நம்பவே இல்ல அங்க பாருங்க ஐயா சூப்பர் ஸ்டார் அந்த சின்ன பெட்டோட என்ன ஆட்டு நடக்கு அந்த கிழட்டு வயசுல பாருங்க ஐயா மூவி அணுக்கள்
ஓ தி கிரேட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானே எங்க அங்கால பாருங்க ஐயா அந்த கேரளத்தை படியன் பாருங்க கேரளத்து கால விழுந்து இந்த தாடியும் வளர்த்து ஆடு மாடுகளோட உங்க பாருங்க ஐயா ஓ மை காட் ஹிஸ் நேம் இஸ் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஐயா வாவ் இவ்வளவு கிடக்கட்டும் ஐயா மாமனார் கிட்டாரோட ஆட்டம் போடுறார் மருமன் தண்ணி வெண்ணி இல்லாம திரிகிறார் பாருங்க ஐயா ஓ மை காட் தனுஷ் எல்லாம் மணல் காடு தான் ஐயா everything is shooting in Malkadu wow what a lovely place you know இதெல்லாம் நம்ம நாகர்ஜுன் சொல்ல ஐயா 4 நாளைக்கு முதல் தானே இங்க வந்து எடுத்தேன் two mans கட்டி இழுத்தீங்க ஐயா இதெல்லாம் நீங்க நம்பாம சும்மா good Malkadu is good village என்ன அமேசான் கார்டன் உங்களுக்கு பெரிய okay now I am going to my channel discovery channel tell about மணற்காடு பத்தி நாம வந்து எங்க டிவில எல்லாருக்கும் வந்து சொல்ல இருக்கு ஷூட்டிங் டைட்டானிக் எவ்ரிதிங் இஸ் மாலதீவுக்கு மண் போற வரைக்கும் சொல்லிடுவோம் ஐயா நாங்க ஏனோ தானே வண்டையா சும்மா சொல்லி போட்டோம் ஐயா அதெல்லாம் போய் சொல்லாதேங்க சேனல்ல சொன்னாடா அமெரிக்கா ஏபிஐ வந்து எங்களை தூக்கி கொண்டு போக போறேன் இது ஒரு ஏபிஐ தூக்கி கொண்டுனா மண்ணும் இல்ல ஒரு பொண்ணும் இல்ல நடா நீ மச்சான் என்ன மாதிரி கொண்டு போட்டீங்களே எத்தனை நாள் ஓட்டுது ரைட்டா சரி ஓகே வடிவா செய்யுங்க பார்த்தேன் சரி ஓகே என்னது கரெக்ட் பண்றீங்க மண் கடத்தின குற்றத்துக்காக சிறப்பு துப்பறியும் படம் உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் என்ன பண்ண மாலதீவில பொம்பளை கடத்தினேன் மண்ணை தானே கடத்தினேன் மண் கடத்துறா குற்றம் மண் எவ்வளவு பெரிய ஒரு கனிம வளம் தெரியுமோ இதை நீங்க அள்ளிக்கொண்டே கடத்துறதால சட்ட ரீதியா இல்லீகலா செய்யறதால எவ்வளவு பிரச்சனை நாட்டின வளம் எவ்வளவு அழிஞ்சு போகும் சார் நான் வந்து சும்னான் சார் இங்கதான் நான் கல்யாணம் செய்திருக்கேன் ஓகே தெரியும் அப்ப நான் எந்த சீதனை காணிக்க இருக்க மண்ணை எங்கட தம்பி வீட்டை கொண்டே பறிச்சு வீடு கட்டுறேன் அது குற்றம் தானே சார் அது குற்றம் இல்ல அது ஷேரிங் சார் ஷேரிங் எனப்படுவது எங்களுடைய காணிக்குள் இருக்கும் மண்ணை எங்களுடைய தம்பி ஆக்களுக்கு கொண்டே பகிர்வதுதான் ஷேரிங் பாத்தீங்களோ கள்ளமண் கடத்துறதை விட ஷேரிங்னு சொல்றார் நாடா போலீஸ் ஸ்டேஷன் கூட தம்பி ஆக்களோட விசாரிப்போம் அங்க ஒரு ஷேரிங் கொண்டு செய்யும் சார் ஒரு லோட் வருமன்னு சொல்லி போட ஒரு ஆளுக்கு கோலண்டு பண்ணட்டா சார் கமலமாக்கா கமலத்துக்கு கோல் பண்றேன் கமலத்தை கூட்டி கொண்டு போறோம் ஓகே அந்த சவுக்கு இருக்கல்லோ இந்த சவுக்க வந்து இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி நிக்கணும் சரிയോ ஓகே வெரி குட் அப்படியே அங்கேருந்து நடந்து வரைக்கும் இந்த சவுக்கு ஒரு காய்ச்சல் இப்படி தட்டிட்டு இப்படி ஓடி வரோம் நீ சரிയോ ஓகே ரெடி ஓகே வாங்க வெரி குட் திருப்பி அங்கே போங்க சவுக்கு இந்த மேல் கிளை இருக்கல்லோ அதை ஜம்ப் பண்ணி பிடிச்சி தொங்குங்க அது ஓகே வெரி குட் சவுக்கு முறிஞ்ச ஒரு ரியாலிட்டியா இருந்தது அப்படியே இந்த சவுக்கம் கொட்டை இருக்கல்லோ இந்த கொட்டையை எடுத்து இங்க இப்படி ரஜினி மாதிரி அப்படி போடும் சரியும் வரப்போம் ஆக்ஷன் என்ன கடலை போடுற மாதிரி போடு எடுத்து இப்படி கையால் தட்டி போடணும் பபுள் கம் சரி படம் பார்க்கல ரைட் ஓகே ஆக்ஷன் திருப்பி போடும் ஆக்ஷன் வெரி குட் இதைத்தான் சொல்றது தெரி விஜய் இந்த ஸ்டைல் தெரியும் அப்படி பபுள் கம் போடுற மாதிரி தான் செய்யறது ஓகே அப்படியே இருக்க என்ன பேருங்க இருக்கா போஸ்ட் கொடுங்க யார் பக்கத்துல நிற்கிற அவனை கலைச்சுவாங்க தம்பி அங்கே போட என்ன செய்யறது என்ன இது வந்து அதற்கு வந்து கல்யாணம் அதுக்காக நாங்கள் முன்னுக்கே வந்து எடுத்து சேவ் த டேட் சொல்லி போடுவோம் நாங்கள் தான் அவனே மூச்சடை சாக போறான் அதை பார்க்கல தெரியாது சஞ்சீவன் ஸ்டுடியோ கொண்டு ஒரு இது இருக்குது உங்களுக்கு அது இல்ல மணல்காடு வந்தீங்கன்னு சொன்னா சவுக்கு மரத்துல மட்டும்தான் வச்சு வீடியோ எடுக்கிறீங்க வேற இடம் இல்லையா உங்களுக்கு இல்ல நாங்க எல்லா இடமும் யூஸ் பண்றோம் நாங்க ஆனா சவுக்கு வந்து ஒரு அரிதான விஷயம் தான் எங்கட இடங்கள் எல்லாம் இல்லையே சவுக்கு நின்றாலும் 1-2 தான் நிக்குது சவுக்கு இங்கேயும் பாரு ஒரு சவுக்குல வச்சு ஷூட் தாம விட்டு கொப்பை எல்லாம் முறிஞ்சு போச்சு இவன் விழுந்து வந்த கவடு தெரிஞ்சிருந்தா மிக்சிங்கோட போயிருக்கு கல்யாணம் நடந்திருக்கா அப்படியோ கல்யாணம் செய்து நாசமா தானே போகும் எங்களுக்கு வந்து சவுக்க சுத்தி எடுத்தாதான் எங்களுக்கு பொச்சந்திருது இன்றைக்கு ஒருவேளை இந்த சவுக்கு கிடைக்காம இந்த சவுக்குல எடுக்காம நான் போய் நிறுத்த வருது இல்ல ஒரு வீடியோ தங்கட பேமெண்ட்டும் தங்கட விளையாட்டும் தான் முக்கியம் தலையாட்டி கொண்டிருக்காத வேலைக்கு கல்யாணம் செய்து ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி போடும் இல்லாட்டி இவங்க அவுட்டோர்னு சொல்லி உன்னை இன்டோருக்கு விட மாட்டேன் வேலையை கழிச்சு முடியும் டைம் ஆகுது சன் இதாக போகுது செட் ஆக போகுது ஆளை நான் கூட்டிக்கணும் அடுத்த லொகேஷன் மணல் இருக்கല്ലോ மணலுக்கு தலைய புதைச்சு ஒரு கோழி ஷாட் ஒன்று எடுக்கணும் வேலைக்கு பாத்தியோ உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல நீ தலையாட்டி கொண்டிருக்கிற ஓடு வேலை கூட அவுட்டோர் பண்ணா போகுது சாக்கோல போறாங்க அமுக டுமுக அமால் டுமால்